டெக்னாலஜி நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல, தற்கொலை பண்றவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. சரிங்களா? அவங்க நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காத மாதிரி தான் நம்ம கூடயே சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த தற்கொலை அப்படிங்கிறத அவங்க பண்ண பிறகு தான் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு இந்த தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சுன்னா, அது வேதத்தின் ரீதியா எப்படி அணுகுறது? முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த தற்கொலை அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். சரிங்களா? நம்ம உயிர நம்மளே எடுத்துக்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, கண்டிப்பா கர்த்தர் உதவி பண்ணுவாரு. வேதத்தின் ரீதியா அந்த எண்ணத்துல இருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இந்தியாவுல தற்கொலைக்கான ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தோம்னா, 1,00,000 பேர்ல அப்ராக்ஸிமேட்டா 13, 14 பேரு சூசைட் பண்ணிக்கிறாங்க. 15 வயசுல இருந்து 39 வயசுக்கு இடையில உள்ள அதிகமான மக்கள் தான் இந்த தற்கொலை எண்ணத்திற்கு நேராக அதிகமாக தூண்டப்படுகிறார்கள். இந்த தற்கொலை எண்ணம் வர்றதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதுல முதலாவது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? அண்ணன் தம்பிக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப சொத்து தகராறு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது சில மன கஷ்டத்தின் நிமித்தமா அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சில மன ரீதியா உடல் ரீதியா வரக்கூடிய நோய்களை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சில போதை வஸ்துக்களுக்கு அடிமையான பிறகு அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர முடியாம, ஓகே நம்மளுக்கு வேற சொல்யூஷனே கிடையாது, தற்கொலை பண்ணிக்கிறதா ஒரே சொல்யூஷன் அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சில கடன் பிரச்சனைகள், திடீர்னு ஒரு 1,00,00,000 2,00,00,000 பெரிய கடன், அதாவது நம்ம சக்திக்கு மீறின ஒரு பெரிய கடன் வருது அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கும் பொழுது, இதுக்கு வேற தீர்வே இல்லைன்ட்டு அதுக்கான சொல்யூஷனை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தற்கொலையை நோக்கி ஓடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வாலிபர்களுக்கு இடையில வரக்கூடிய இந்த காதல் பிரச்சனைகள், கல்யாணம் பண்ண பிறகு கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய உறவு முறை பிரச்சனைகளும் இந்த தற்கொலைக்கு வந்து மிக முக்கியமான காரணமா இருக்கு. சரிங்களா? சமீப காலமா அகடமிக் ப்ரெஷர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இந்த தற்கொலைக்கான அதிகமான ஒரு காரணமா இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம் வருது. சரிங்களா? அந்த எக்ஸாம் அவங்களால ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லை, இல்லைன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா சமூகம் நம்மளை என்ன நினைக்கும்? சரிங்களா? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவு முறைகள் என்ன நினைப்பாங்க, நம்மளுடைய வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற விரக்தியிலையும் சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? முதலாவது நீங்க தெளிவா புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த தற்கொலை அப்படிங்கிறது எதற்கான தீர்வுமே கிடையாது. சரிங்களா? என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கண்டிப்பா கர்த்தர் உதவி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்ககிட்ட வரணும். சரிங்களா? அப்படி விசுவாசம் வந்துச்சுன்னா அந்த தற்கொலை எண்ணத்துல இருந்து உங்களால விடுபட முடியும். இந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து வெளிவர்றதுக்கான சில முக்கியமான சொல்யூஷனை பார்க்கலாம். முதலாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நோ தட் யூ ஆர் டீப்லி லவ்டு பை காட். நிறைய நேரங்கள்ல என்ன நேசிக்க ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேரை இந்த தற்கொலையை நோக்கி போக செய்யுது. சரிங்களா? ஒரு கடன் பிரச்சனை வருது, நம்மளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நமக்கு மேல அன்பு கூர்ந்து வந்து உதவி செய்ய யாருமே இல்லை. சரிங்களா? சில காதல் பிரச்சனை வருது, அப்படி வரும் பொழுது இவங்க என்ன நேசிக்காம விட்டு போயிட்டாங்களே, இனி என்ன யாரு நேசிப்பா? அப்பா மகனுக்கு இடையில ஒரு நேசிக்கிறதுல ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்துல, என்ன நேசிக்க ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த தற்கொலைக்கான மிக முக்கியமான காரணமா இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, உயிருள்ள தெய்வன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்படிங்கிறத நல்லா ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் யூ ஹேவ் யூனிக் பர்பஸ். எனக்கு எந்த திறமையுமே இல்லை அப்படிங்கிறத நீங்க நினைக்க கூடாது. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் திறமையும் இருக்கு, அவங்களுக்கான பர்பஸுமே இருக்கு. அந்த பர்பஸை நம்ம தேவனிடத்தில் வேண்டி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்பஸை நிறைவேற்றுறதுக்காக ஓடுனோம்னா இந்த மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? சில சமயங்கள்ல நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனைய வந்து மத்தவங்களால புரிஞ்சிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கண்டிப்பா இருக்கும். அது உண்மைதான். சரிங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ரொம்ப மன பாரத்துல இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை மத்தவங்க கண்டிப்பா புரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? நீங்க யார்கிட்ட போயிட்டு சொன்னாலும் அந்த வலியை அனுபவிக்கிறது நீங்க தான். அதனால மத்தவங்களுக்கு அந்த மாதிரி புரியாது. அப்ப நீங்க பண்ண வேண்டியது, கிரை அவுட் டு காட்.
முதல்ல ஆண்டவர் சந்நிதியில போயிட்டு உட்கார்ந்துரணும். ஆண்டவர்ட்ட மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மனக்குமுறல்கள், ஒரு ஃப்ரெண்டுட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ, ஒரு அப்பாட்ட, அம்மாட்ட எப்படி பேசுவீங்களோ, அப்படி டைரக்ட்டா உங்களுடைய கவலைகள், மன அழுத்தங்கள நீங்க டைரக்ட்டா பிரேயர்ல சொல்லும் பொழுது, அதுல இருந்து ரிலீஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஒரு சர்ச்சுக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறீங்க. இல்லன்னா எந்த சர்ச்சுக்குமே போகலன்னா, ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்குதான்னு பாருங்க. சரிங்களா? நம்பத்தகுந்த விசுவாசிகள். இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, யாரு உண்மையான பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதோ, அப்படி யாருமே தெரியலன்னா, நீங்க டைரக்ட்டா ஆண்டவர்ட்ட முறையிடுறது தான் கரெக்ட்டு. இன்கேஸ் ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஐக்கியத்த வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பிரச்சனைய அவங்க கிட்டயும் ஷேர் பண்ணி, அதுக்கான சொல்யூஷன பிராக்டிகலா என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? தென் சும்மா இருக்கிறதுமே வந்து நிறைய நேரங்கள்ல தேவையில்லாத எண்ணங்கள நம்மளுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கும். அதனால ஒரு நல்ல ஸ்கில்ல வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நல்ல ஸ்கில்லுன்னா நீங்க வந்து இதுதான் அப்படின்னு கிடையாது. எல்லா ஸ்கில்லையும், எல்லா திறமைகளும் நல்ல திறமைகள் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ சரிங்களா? சில மியூசிக் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு கோடிங், சிலருக்கு வந்து குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறது பிடிக்கும். அப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அத பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் சரிங்களா? சில வாக்கிங் போறது, சைக்கிளிங் போறது, சில சின்ன விளையாட்டுக்கள் இது எல்லாத்தையும் பண்ணுங்க. சரிங்களா? சும்மா இருக்கிறதுக்கு பதிலா இத பண்ணும் பொழுது, அந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபட முடியும். சரிங்களா? இப்போ எதுவுமே என்னால பண்ண முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற பட்சத்துல, கிறிஸ்தவ பாடல்கள் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. சரிங்களா? கிறிஸ்தவ பாடல்கள எடுத்துக்கோங்க. இல்லன்னா வேதாகமத்த எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. சத்தம் போட்டு பாடல்களை பாடும் பொழுது, உங்களுக்கு ஒரு கண்டிப்பா தேவ வார்த்தைகள் உங்களுக்குள்ள போகும் பொழுது, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தாங்குறதுக்கான சக்தி அப்படிங்கிறது இந்த வேத வார்த்தைகள் மூலமா கிடைக்கும். சங்கீதம் 23, 32, 46, 91 இத கொஞ்சம் அதிகமா வாசிங்க. சரிங்களா? இப்போ நீங்க இந்த மனநிலைமையில இருந்தீங்கன்னா, இத கண்டிப்பா வாசிங்க. கடைசியா இந்த வசனத்த மட்டும் நல்லா வாசிங்க. "கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். காஸ்ட் யுவர் பர்டன் ஆன் த லார்ட் அண்ட் ஹி வில் சஸ்டெயின் யூ." சரிங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணிரணும்? கர்த்தர் மேல வச்சிரணும். கண்டிப்பா கர்த்தர் பார்த்துக்கிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. அது உங்களுக்கான பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலைய கண்டிப்பா தரும். மே காட் பிளஸ் யூ. தேங்க் யூ.